1972ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா பார்த்து பார்த்து கட்டிய வீடுதான் இந்த போயஸ் கார்டன் வீடு. இந்த வீட்டில் ஒரு ராணி போல என்றைக்குமே வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த வீட்டை கட்ட அவர் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. அம்முவுக்கு டிராயிங் ரூம், அம்முவுக்கு லைப்ரரி, அம்முவுக்கு ஜிம், அம்மு வாங்கும் மெடல்களை வைப்பதற்கென்றே ஒரு ரூம் என்று கட்டப்பட்டது. முதல் மாடி ரூமிலிருந்து நேரே கார் ஷெட்டுக்கு மேலே உள்ள ரூமுக்கு போக மாடியிலேயே ஒரு பாலம் அமைக்கப்பட்டது. இப்படி செங்கல் சிமெண்ட்டுடன் தனது வாழ்நாள் ஆசையையும் கொட்டி சேர்த்து கட்டினார் சந்தியா. ஆனால் வீடு கட்டும் வேலை நடக்கும் போதே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்ந்து கிரகப்பிரவேசம் முடிவதற்கு முன்பே இறந்து போனார். தனக்காக தன் தாய் எடுத்த முயற்சி, தன் ஆசைகளை இழைத்து கட்டிய வீட்டில் தாய் இருப்பதைப் போலவே உணர்ந்து வேதவல்லி என்ற தாயின் பெயரை வேதா இல்லம் என்ற பெயரை வைத்து அங்கு வாழ ஆரம்பித்தார் ஜெயலலிதா. ஆனால் போயஸ் கார்டன் வீட்டை தனக்கான ஒரு அடையாள சின்னமாக மாற்றினார். இரத்த உறவுகள் ஓடி வந்தன, வந்த வேகத்திலேயே பறந்து சென்றன. அடுத்தடுத்த இரத்த பந்தமற்ற உறவுகளும் வந்தன, அது ஆக்கிரமித்தும் கொண்டுவிட்டன. இப்போது 16 கோடியே 75 லட்சம் ரூபாய் காரணம் காட்டி வீடு முடக்கப்பட்டுள்ளதற்கு அதிமுக தொண்டர்கள் கொதித்து போய் உள்ளனர். கையில் காசில்லை என்றாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு போயஸ் கார்டனுக்கு போய் சேர்ந்து விடுவோம். அம்மாவை பார்க்க ஆர்வமா காத்து கிடப்போம். அம்மா அந்த மாடியில் நின்று எங்களை பார்த்து கை காட்டுவது ஒன்று போதும் எங்களுக்கு. எங்கள் மாவட்ட வேலைகளை அப்படி சுறுசுறுப்பாக பார்ப்போம். இப்படிப்பட்ட வீட்டை முடக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது தாங்கவே முடியவில்லை என்று கூறுகிறார் ஒரு அதிமுக விசுவாசி. இது சம்பந்தமாக இன்னொரு அதிமுக நிர்வாகி கூறும்போது, அம்மாவை துதிப்பாடியே கோடிக்கணக்கான ரூபாயை எவ்வளவோ பேர் சம்பாதிச்சாங்க. அப்படி இருக்கும் போது 17 கோடி ரூபாயெல்லாம் வரி பாக்கி என்பது அவங்களுக்கு ஒரு பாரமா? இந்த விஷயம் அவங்க காதுக்கு போச்சோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப இருக்கிறவங்க இதை சரி பண்ணலாமே, அம்மா வழியில் தான் ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க. இப்படி 17 கோடி ரூபாயை பாக்கி வைக்கிறது இந்த ஆட்சிக்கும் சேர்த்து அவமானம் இல்லையா? எத்தனையோ பேருக்கு அள்ளி கொடுத்தாங்க அம்மா. எத்தனையோ பேர் அவங்க பேரை சொல்லி சம்பாதிச்சு மன்னிச்சு விட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பணத்தை பாக்கி வச்சாங்கன்னு சொல்றத எங்களால ஏத்துக்கவே முடியல என்று கொதித்து போய் சொன்னார். தொண்டர்களின் குமுறலுக்கு அதிமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறது? ஜெயலலிதாவின் வீட்டை மீட்க இனி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்பதெல்லாம் இனிதான் தெரிய வரும்.